அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் அருவிக்கரை காட்டாற்றில் வெள்ளமானது ஆர்ப்பரித்து ஓடுகிறது. வெள்ளம் ஆர்ப்பரித்து ஓடுவதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள்ல நீர் அதிக அளவுல தேங்கி வருகிறது. குறிப்பாக பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு உள்ளிட்ட அணைகள்ல வெள்ளமானது அதிக அளவுல வரத்திருந்து கொண்டிருக்கிறது. மலை பகுதிகளில் மழையானது தொடர்ந்து பெய்து வரக்கூடிய நிலையில் அணைக்கு வரக்கூடிய நீரை வெளியேற்றும் பணியில தொடர்ந்து அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பேச்சிப்பாறை மற்றும் பெருஞ்சாணி உள்ளிட்ட அணைகள்ல இருந்து 10,000 கன அடிக்கு மேலாக வெள்ளமானது வெளியேற்றப்படுகிறது. இதனால் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோதையாறு வழியாக வரக்கூடிய தண்ணீரானது தெற்பரப்பு அருவியை முழுமையாக மூழ்கடித்திருக்கிறது. தொடர்ந்து அந்த நீரானது அங்கிருந்து நேரடியாக தேங்காய்பட்டணம் கடற்கரை வரக்கூடிய செல்லக்கூடிய பகுதி பரளியாறு மற்றும் கோதையாறு ஒன்றாக இணைந்து தாமிரபரணியாக மாறி அது நேரடியாக தேங்காய்பட்டணத்திற்கு சென்று கடலில் கரைக்கக்கூடிய நிகழ்வு. அந்த பகுதி முழுவதும் தற்போது வெள்ளக்காடாக மாறி இருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி அருவிக்கரை பகுதி. திருவட்டாறிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த பகுதி முழுமையாக வெள்ள நீரில் மூழ்கி இருக்கிறது. கரையோரம் இருக்கக்கூடிய வீடுகள் அனைத்தும் வெள்ள நீரில் அடித்து சென்றிருக்கின்றன. மக்கள் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கிருந்து முகாம்களுக்கு வர வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இருந்தும் இந்த வெள்ளத்தை பார்க்கும் போதே எந்த அளவிற்கு மழை வெள்ளம் அணைகளில் இருந்து திறந்து விடப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரிய முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.